அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளி ஒரு திரையரங்கத்தை பற்றியது. நான் சென்னையிலே வசித்து வருகிற இந்த துரைப்பாக்கம் பகுதிக்கு அருகாமையிலே இருக்கிற ஒரு பகுதி தான் காரப்பாக்கம். அதாவது அந்த ஒக்கியம்பேட்டை ஏரியினுடைய ஒரு கரை துரைப்பாக்கம்னா, இன்னொரு கரையிலேருந்து ஆரம்பித்து ஒரு சில கிலோமீட்டர்கள் போகிற ஒரு பகுதி காரப்பாக்கம். இந்த காரப்பாக்கத்தில் வெகு நாட்களாக, அதாவது 1999 இருந்து இருக்கிற ஒரு திரையரங்கம் தான் அரவிந்த் திரையரங்கம். இந்த திரையரங்கம் தற்போது ஒரு மூடுகிற நிலையில் வந்துவிட்டது. அந்த பற்றிய என்னுடைய பழைய நினைவுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1999 பூமகள் ஊர்வலங்கிற அந்த திரைப்படம், ரம்பாவும் பிரசாந்தும் நடித்த திரைப்படம். அதுதான் முதல்ல இந்த சினிமா தேட்டரில் திரையிடப்பட்ட படம். எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அந்த சினிமாவுக்கு போயிட்டு நான் டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்துட்டேன். அது மட்டுமல்ல, அன்றைய தினம்தான் நடிகர் பிரசாந்த் தான் இந்த திரையரங்கத்தை திறந்து வச்சார். அதனுடைய ஒரு பலகை கூட அந்த கிரானைட்டில் அந்த இது இருக்கும். அங்கே அந்த பாப்கார்னு அந்த இதெல்லாம் விற்கிற அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டரை ஏவிஎம் சரவணன் ஆன் பண்ணி இது பண்ணார். இந்த தேட்டரோட என்னுடைய பழைய நினைவுகள் ரொம்ப அதிகம். விஜய் அவர்கள் நடித்த குஷி படம் இங்கே தான் பார்த்தோம், நானும் என்னுடைய அண்ணனும். அதே போல் கமலஹாசன் நடித்த அந்த தசாவதாரம் 10 வேடங்களில் நடித்தார், அந்த திரைப்படம் பார்த்தேன். இன்னும் குருவிங்கிற அந்த விஜய் நடித்த திரைப்படம். அப்புறம் இவரோட திரைப்படம் தவசி, விஜயகாந்தோட திரைப்படம் இங்கே பார்த்தது நல்ல நினைவு இருக்குது. அப்புறம் அவர் சீமான் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிப்பார். அதில் மாதவன் தான் ஒரு புரட்சி செய்கிறவராக. அந்த படம் பேர் நினைவில்லை. கடைசியாக அந்த திரைப்படம் இதில் பார்த்தேன். தனுஷ் நடித்த ஒரு திரைப்படம், அவங்க ஸ்ரீதேவி, அதாவது விஜயகுமாரோட நடித்த, அவங்களோட நடிச்சிருப்பார். அதாவது அவங்க காதலிச்சுட்டு ஏமாத்துற மாதிரி ஒரு கதை வரும், அந்த படம். இன்னும் நிறைய படங்கள் இந்த திரையரங்கத்தில் பார்த்த அந்த நினைவு. நானும் என்னுடைய நண்பர் மனோகரும் நிறைய தடவை இங்கே சினிமாவுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சினிமா தேட்டர். இது ஒரு சின்ன சினிமா தேட்டர் தான். கொஞ்ச நாளைக்கு, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இதனுடைய அந்த பால்கனியை மாற்றிட்டு அதை, அந்த தளத்தை மட்டும் சிட்டி யூனியன் பேங்க்குக்கு வாடகைக்கு விட்டாங்க. அதுக்கு பின்னாலேயும் எத்தனையோ படங்கள் இங்கே திரையிடப்பட்டன. இப்போ நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி இது கடைசியாக இந்த இமேஜ் நான் கூகுளில் பார்த்தேன். அது பீஸ்ட் படம் வந்தப்போ அந்த வருஷம் இருந்த இமேஜ் தான் இன்னும் கூகுளில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி, ஆனால் இந்த வீடியோவில் ஓடுதே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ இருக்கிற நிலமையில் அந்த முன்னாலெல்லாம் இடிச்சிட்டு வேறு ஏதோ ஒரு கட்டுமானத்துக்காக அதை மாற்றி அமைக்கிறாங்க. அதுதான் அந்த இப்போதைய நிலைமை. அதுதான் காரப்பாக்கம் அரவிந்த் தேட்டர் இதனுடைய நிலை. இந்த தேட்டர் என்னுடைய நினைவுகளை விட்டு நீங்காது. அந்த வகையில் இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கும் இது நன்றாக தெரிந்திருக்கும். அவர்களுக்கும் இது மாதிரியான ஒரு அனுபவங்கள் இந்த தேட்டரோட பல ஆண்டுகளாக பின்னி பிணைந்த அந்த நினைவுகள் இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.